செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோன்றும் ஆர்வத்தோடு அதை தேடு. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய சராசரி வயது எவ்வளவு இருக்கும்? அதாவது 70 to 80 அல்லது 80 to 90 வயது வரைக்கும் அதிகபட்சம் வாழலாம். 90க்கு அப்புறம் வாழறாங்கன்னா அது கடவுளுடைய கிருபை தான் சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்வது என்பது தேவ கிருபை. அப்போ இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல இந்த வாழ்கின்ற இத்தனை வருடங்கள்ல நம்ம எவ்வளவு நாட்கள் நம்ம எவ்வளவு வீணடிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப பாதி காலங்கள் நம்ம தூங்கியே கழிக்கிறோம். மீதி உள்ள நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? பணத்தை தேடி, அதாவது செல்வத்தை தேடியே நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய காலத்தை நம்ம வீணடிச்சுட்டே இருக்கிறோம். பணத்துக்காக நம்ம உழைத்து கொண்டே இருக்கிறோம், செல்வத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ நாம இத மாதிரி தேடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர கடவுளை தேடுகிற தேடுதல் என்பது, அறிவை தேடுகின்ற தேடுதல் என்பது குறைவாக தான் இருக்கிறது. ஞானத்தை தேடுகிறது அல்ல அறிவை தேடுகின்ற தேடுதல் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் உடனடியா அந்த குழந்தை ப்ரீ ஸ்கூல்ல சேர்த்துடுறோம். அதாவது குழந்தை சரியா நடந்து பேச முடியாத சூழலையே அந்த குழந்தை நல்லா பேசணும், உடனடியா ஆங்கிலம் கற்கணும், முதல் மதிப்பெண் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ உடனடியே நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறோம், உடனே வேலை கிடைக்கணும், அப்போ உடனே பணத்தை சம்பாதிக்கிறோம், செல்வத்தை தேடு செல்வத்தை தேடு என்று நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த செல்வத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோமே, சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர ஞானத்தை தேடு, அறிவை தேடு, கடவுளை தேடு என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்க ஏனோ நாம் தாமதமாகவும் அல்லது மறந்து விடுகின்றோம், தவிர்த்து விடுகிறோம். ஆனால் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தானியேலுடைய நூல்ல தானியேல் ஒரு நல்ல சிறந்த உதாரணமா இருக்கிறார். தானியேலுடைய பெற்றோர் சிறப்பாக அவரை வளர்த்து இருக்கிறாங்க. தானியேலுடைய நண்பர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 4 பேருக்கும் சிறப்பான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த பாபிலோனிய அரசர் பெல்தஷார் என்ன செய்யறாருனாக்கா, இதைதான் அந்த தானியேல் இடத்திலே தேவர்களுக்கு இணையான ஞானம் அவரிடத்தில் இருப்பதை அவர் கண்டாராம். அவங்க என்னதான் இவர்கள் சொன்னாலும் அவரிடத்தில் அந்த ஞானம் இருந்ததுனால தான் சிலர் விவேகத்தோடு அவர் செயல்பட்டதை அந்த அரசரே கண்டு வியந்திருக்கின்றார். அப்ப அந்த பயிற்சியில அவர் சக்சஸ் ஆகி ஜெயித்து இருக்கின்றார். அப்படி என்றால் அன்றைக்கு அவர்களுக்கு அவருடைய பெற்றோர் சிறப்பான பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். ஞானத்தை தேட, அறிவை தேட கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வெறும் செல்வத்தையும் பணத்தையும் தேடி, இந்த உலக அறிவை தேடி கடவுளை தேட அவர்கள் சொல்லி மறந்து விடவில்லை. கடவுளை அவர்கள் அதிகமாய் தேடி கொண்டிருந்தார்கள். நாமோ உலகத்து செல்வத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை தேடுகிற அந்த தேடலே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கின்ற அவசர உலகத்திலே நமக்கு ஆலயத்துக்கு வரவோ ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கவோ நமக்கு நேரம் குறைவாக நமக்கு இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த குறைவான நேரங்களை நாம தவிர்த்து இன்னும் அதிகமாய் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை நம்ம கொடுப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நான் அதிக நேரம் உம்மண்டை உறவாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பரேசியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென்.